நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சிலுவையின் தியான நேரம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாஸ்வா டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வசனங்கள் என்னவென்றால், எரிச்சலாய் இராதே. சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. எரிச்சல் என்பது ஒரு மன ரீதியான ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக என்ன செய்யும் வரும். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது அதில் ஆபேல் காயினை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். ஆனால் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருக்கிறான். அப்போ இவங்க ரெண்டோருடைய காணிக்கையும் அவங்க என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு. கொண்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாங்க, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செஞ்சுருக்காங்க, ஆசீர்வதித்தாங்க. அங்கீகரித்து அவனுடைய அங்கீகரித்த உடனே காயினுக்கு என்னென்னா, அவனுக்குள்ளாக ஒரு வெறுப்பு, அவனுடைய முக நாடி எப்படி ஆயிடுச்சுன்னா வேறுபட்டது. அந்த முக நாடி வேறுபட்டதுனால அவனுக்குள்ளாக என்ன செஞ்சுட்டு ஒரு எரிச்சல் உண்டாயிட்டு. அப்போ அந்த கர்த்தர் சொல்கிறாரு, உன் முக நாடி ஏன் என்ன செஞ்சுட்டு எரிச்சல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனிடத்துல கேட்காங்க. அப்போ இப்படிப்பட்ட எரிச்சல் நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போது ஒருத்தருடைய கடவுள் யார் செய்கிற செயல்பாடு நல்லா இருக்கோ அதை என்ன செய்வாங்க, கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுப்பாங்க. இப்போ நம்மளை திருச்சபையில் எடுத்துக்கிட்டால் போதும், நிறைய பேர் வராங்க. அவங்க சரி இவங்க ஒரு முன்னணியில் நிற்கும்போது அவங்களுக்குள்ளாக என்ன செய்யுது, ஒரு எரிச்சல் வருது. என்ன இப்படியே போய் நிற்கிறாங்களே வைக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சல் ஏற்படுறதுனால அவங்களுக்குள்ளாக என்ன செஞ்சு ஒரு எரிச்சல் வருது. அப்போ இதனால் என்ன செய்தா, ஆபேலோட காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்ததுனால அவன் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்ன செய்யும், வாசப்படியில் நம்ம காத்திருக்கோம். அப்போ அந்த அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடங்கு கொடுக்கக்கூடாது. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் பார்த்தோம்னா, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, கொடுமையாக என்ன செஞ்சாங்க, வேலை வாங்கினாங்க. வேலை வாங்கினாலும் அவர்களை என்ன செஞ்சாங்க, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவங்க பெருகினார்கள். அவர் இஸ்ரவேல் புத்திரர் குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தின் ராஜா ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செஞ்சாங்க, இவங்க இவ்வளவா பெருகிறாங்களே, அப்போ ஆண் பிள்ளைகளெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொல்ல சொல்லிட்டோம்னா இவங்க அவ்வளோ பெருக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்ல சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆனால் மருத்துவச்சிகள் என்ன செய்கிறாங்க, அதற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண் பிள்ளைகளை கொல்லாதபடிக்கு அவங்கள பிள்ளைகளை காப்பாற்றினாங்க. இதன் மூலம் மருத்துவச்சி குடும்பங்கள் என்ன செஞ்சுட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ இப்படி ஆசீர்வாதம் அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ அந்த பயத்தோடு அவங்க இருந்ததுனால தான் அந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, காக்கப்பட்டதுனால அவங்களோட அந்த மருத்துவச்சிகள் ஒரு நல்ல நிலைமையில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அதே போல் நம்ம குடும்பங்களில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, இதை பிள்ளைகள் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தீமையான காரியங்கள் பெண்கள் மத்தியில் நடந்து அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கர்ப்பத்தின் கனிகளை என்ன செய்கிறாங்க, தேவையில்லாமல் அழித்து போடுறாங்க. அப்போ அந்த அழிவு அது பாவத்தின் நிமித்தனால அந்த அழிவு என்ன செய்து வருது. இப்படிப்பட்ட அழிவுகள் என்ன செய்யக்கூடாது, நம்ம தேசத்துலேயோ எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. சங்கீதம் 37:8 பார்த்தோன்னு சொன்னால், கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் நமக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது, இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அப்போ பொல்லாதவர்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. பொல்லாதவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள் எல்லாருமே எப்படி, ஒருத்தங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 5 விரல் என்ன செய்யலை, ஒரே மாதிரி இல்லை. அப்போ ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவங்க எப்படி இருந்துட்டாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக, அப்போ கடவுள் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு வழிகாட்டுதலை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு,
செஞ்சுருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அப்போ அந்த வழிகாட்டுதல் நிமித்தம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ அந்த பொல்லாதவர்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் அடையாதபடிக்கு அது எந்த ஒரு நியாயக்கேடு அவர் செய்கள் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. பொறாமப்படாமல் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம், அப்போ இவ்வளோ பெரிய எப்படி இருக்க, உடைய உடுத்துறா, இவ்வளோ நகை போடுறா, வைக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அப்போ நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், அதை செய்யணும். சரி, அது மாத்திரம் இல்லை, யோசேப்பின் சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த யோசேப்பு அவன் தகப்பனுக்கு என்ன செய்து ரொம்ப பிரியமானவனாக இருந்தான். அப்போ பிரியமானவனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு மற்ற சகோதரர்களுக்குள்ளாக அவங்களுக்குள்ளாக என்ன செஞ்சுட்டு ஒரு பொறாமை வந்துச்சு. அப்போ யோசேப்பை எதை என்ன செய்யணும், கொலை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளாக ஒரு பொறாமை வந்ததுனால அவனை குழியில் தள்ளி போடுறாங்க. அதனாலும் அவனை என்ன செஞ்சாங்க, விட்டு போட்டாங்க. அப்படிலாம் என்ன செஞ்சாங்க போனதுனால அதுக்கப்புறம் அவன் ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தான். அப்போ யோசேப்பு அதான் பொறாமை கொண்டார்கள். பொறாமை நிமித்தம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பஞ்சத்துக்கும் பசிக்கும் என்ன செஞ்சாங்க, அலைந்து திரிந்தார்கள். இந்த பஞ்சம் பசி அவங்களுக்கு எப்படி வந்தது, இந்த பொறாமை என்ன செய்து அவங்களுக்குள்ளாக காணப்பட்டதுனால. அப்போ ஏசாயா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தோன்னா, எருசலேம் எப்படிப்பட்டதாக இருக்குது, பாழாக்கப்பட்டதாக ஆகிப்போச்சு. அப்போ யூதா என்ன செஞ்சுட்டு விழுந்து போயிட்டு, அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவளுடைய நாவும் அவளுடைய கிரியைகளும் அவங்களுக்கு என்ன செய்யல, கர்த்தருடைய கண்களுக்கு எரிச்சல் என்ன செஞ்சுட்டு எரிச்சலை உண்டாக்கிட்டு. அப்போ சோதம் ஊராரை போல் அவங்களுடைய செயல்பாடு எப்படி ஆயிற்று, வெளியாயிற்று. அப்போ சோதம் குமர பாவங்கள் வந்து நமக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட பாவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டு இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்கன்னா வெக்கப்பட்டு போவார்கள். அப்போ இந்த வெக்கம் அடையாதபடி இருக்கும்னா அப்போ அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும், வாழ கற்றுக்கொள்ளணும். அப்போ எருசலேம் எப்படிப்பட்டதை பாழாக்கப்பட்டது, யூதா என்ன செஞ்சுட்டு விழுந்து போயிட்டு. அப்போ அப்படிப்பட்ட விழுதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அதேபோல் எசேக்கியா 16ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால், எருசலேம் அருவருப்பாக என்ன செஞ்சுட்டு காணப்பட்டுட்டு. அப்போ எருசலேமில் ஒரு வேசித்தனம், அந்த வேசித்தனத்தினால வேசிகளுக்கு ஒப்பான எருசலேமை என்ன செய்ய, அந்த வாழ்வு வந்து எருசலேமை வாழ்வு அப்படியாய் மாறி போயிட்டு. அப்போ அந்த எருசலேம் அந்த வாழ்வு, அந்த வேசித்தனத்தின் கிரியைகள் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ வேசித்தனத்தின் கிரியைகள் அந்த எருசலேமில் வந்ததுனால கர்த்தர் அவங்க மேலே என்ன செஞ்சால் ஒரு நியாயத்தீர்ப்பு, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் அவருக்குள்ளாக வந்தது. ஆனாலும் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, இவ்விதமாக என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என்ன செஞ்சேன், என் உக்கிரகத்தை உன்னில் என்ன செஞ்சேன் ஆற பண்ணி இன்னும் கோபமாக இராமல்படி அமர்வேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளவா கர்த்தர் என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய குற்றங்கள், நம்மளுடைய குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாங்க, உணர்த்தி நம்மளை வழி நடத்துகிற தேவனாக என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஏன் அதை பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். சோதம் கோவர பாவம், பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் இப்படியா என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ஓரினை சேர்க்கை இப்படியா என்ன செய்கிறாங்க, இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடம் கொடுக்க நிமித்தம் அவங்க என்ன பாவமான காரியங்களுக்கு சென்று விடுகிறார்கள். இனி இந்த அருவருப்பான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட கேடான காரியங்கள் செய்யாதபடிக்கு அவங்க என்ன செய்யணும், அதை கடந்து போகணும். இப்போ பாருங்கள், பெற்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, தாய்க்கு என்ன செய்ய மாட்டேக்காங்க, கீழ்ப்படிய மாட்டேக்காங்க. கீழ்ப்படியாத சூழ்நிலை, ஒரு தாயினுடைய சுபாவத்தை தான் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் அந்த தாயின் சுபாவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் வந்து அதன்படியாக நடக்காதபடி அந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செய்யணும், கருத்தாய் போதிக்கிறவர்களாய் அந்த வழி நம்மை போல தானே நம்ம பிள்ளைங்க என்ன செய்யும் நடக்குமேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த உணர்வு என்ன செய்யணும், ஏற்படணும். அப்போ இப்படிப்பட்ட உணர்வுகள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யணும், வரணும். அப்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ ஒருவருடைய குறைகள் நமக்கு என்ன செய்யும், தெரிய தான் செய்யும். அப்போ அவங்களுக்குள்ளாக நம்ம இப்போ நிறைய இடங்கள் நம்ம மீட்டிங் போனாலும் எங்கே போனாலும் நம்ம சேர்ந்து ஒரு குடும்பத்துக்குள்ளோ நம்ம என்ன செய்யும், ஒரு குடும்பமாய் சேர்ந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் ஒருத்தங்களுடைய செயல்பாடு வேறமாக வித்தியாசமாக தான் இருக்கும்போது அதில் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய அந்த குறைவை நம்ம என்ன செய்யணும், சுட்டி காட்டக்கூடாது. அவங்கள மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் என்ன செய்யணும், தனியே கடவுது. சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், துஷ்ணம், எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நம்மளை என்ன செய்யணும், ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாய் நம்ம வாழணும். இந்த நாட்களில் நமக்கு கடைசி காலங்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பாவங்கள் இந்த உலகத்தில் பெருகி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைங்க, நம்ம கிறிஸ்துவுக்களாக நம்ம எப்படி நம்ம முன்னேறி வரணுங்கிறது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்போ எரிச்சலின் ஆவி அது நம்மை விட்டு என்ன செய்யணும், எடுத்து போடணும்.
இருக்கணும். அப்போ அந்த எரிச்சலை நம்ம எரிச்சலுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக என்ன செய்யணும், இறங்கணும்னு சொல்லி நம்ம அனுதினமும் அவரோடு சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஒரு இடத்துல நம்ம காத்திருக்கும் போது அதற்கு நமக்கு கோபம் வரத்தான் செய்யும், எரிச்சல் வரத்தான் செய்யும். நம்ம ஒரு பஸ்ஸுக்கோ எதுக்கோ நம்ம காத்திருக்கும் போது நமக்கு என்ன செய்யும், எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த எரிச்சலுக்கு நம்ம சரீரத்தையோ நம்ம எதுவும் நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த போராட்டம், அந்த பிசாசானவன் நம்மளை எப்படியாவது என்ன செஞ்சிருவான், வஞ்சிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அதே மாத்திரமல்ல, கர்த்தர் நம்ம என்ன செய்யற ஒருவர் பாரத்தை நம்ம சுமக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இப்படியா கர்த்தருக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் போது, அவரை நோக்கி நம்ம காத்திருக்கிற போது காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவர் மேலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எரிச்சலாகி வராதபடிக்கு எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு அருவருப்பான காரியங்களோ நம்மளுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் என்ன செஞ்சாங்க, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆபேலை ஆசீர்வதித்தது போல யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது போல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுக்குள்ள நம்ம தாழ்ந்து போகிறோமோ அவ்வளவுக்குள்ளாக கர்த்தர் நம்ம நிலைமைகளை என்ன செய்வாங்க, உயர்த்துவாங்க. அதுபோல் நம்ம அவருக்காக நம்ம என்ன செய்வோம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.